உன்கிட்ட இருக்கத kenapa tak tidur lagi? நான் யாரு தெரியுமா? நீயும் என்னே மாதிரிதான் மாற போற. உன்னை என்ன மாதிரியே மாத்திருவாங்க. உன்கிட்ட இருக்கத எனக்கு கொடு கொடு கொடு. நான் ரொம்ப தாகமா இருக்கேன். வருத்தத்தை கொடு. வருத்தத்தை நான் குடிக்கணும். கொடு கொடு. தாகமா இருக்க. வருத்தத்தை நான் குடிக்கணும். வருத்தத்தை எனக்கு கொடு கொடு. ஒரத்த வாசனை. கொடு வாரத்தை கொடு. பூமிமா உனக்காக தான் நான் இப்படி இருக்கேன். வாரத்தை கொடு பூமிமா. பூமிமா திரும்ப வந்துட்டியா பூமிமா? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பூமிமா. வருத்தத்தை கொடு பூமிமா.
கட்டழகு செம்பலிங்கம். செம்பலிங்கம் அப்படியே கிங்ஸன் ராஜாவை உரிச்சு வச்சிருந்திருக்க. கிங்ஸன் ராஜான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஏமாத்திட்டான் பார்த்துக்க. ஆனா அவன் வித்து அப்படியே இருக்குது. கிங்ஸின் ராஜாவை பார்த்த மாதிரியே இருக்கு. அச்சப்படலாம. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒன்னே மாதிரி அது உனக்கு தெரியுமா? இசை இங்க அனுப்பு. உனக்கு நான் தானே வேணும். எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க. அவளை இங்க அனுப்பு. விட முடியுமா? பொம்மைமா பொம்மிமா எதுக்காக பொம்மிமா சுத்தி இத்தனை மரமா? சரி, பொம்மிமா பத்தி என்ன வேணும்? அவங்களை எதுக்கு நீங்க இப்படி வலை போட்டு தேடுறீங்க? எதுனால சொல்லு, நான் செஞ்சு முடிக்கிறேன். இந்த செம்புலிங்க நினைச்சா செஞ்சு முடிப்பான்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இசை இங்க இருந்து போகணும். நீங்க சொன்ன வரையே கச்சிதமா நான் முடிக்க. என்ன வேணும்? பொண்டாட்டி இசைதான் வேணும். ஹாய், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதே. செம்புலிங்கத்தை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இதெல்லாம் இருக்கும். கிங்ஸன் ராஜா பெத்த புள்ள. அதே வீரம் வேகம் அச்சு பரலாம இருக்கும். இங்க இருந்து இசை இருந்து போயிருக்கணும். எதுக்காக பொம்மிமாவை தேடுறீங்க? பொம்மிமாக்காக எதுக்கு இசையை தூக்குறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது மேலிடம். இசை அவ விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. நாங்க ஒரு சின்ன கும்பல் தான். இதே மாதிரி பல கும்பல் அவளுக்கு விலை பேசி தேடிக்கிட்டு இருக்கேன். அவ தலைக்கு 1000 குறுப்பு பேசியிருக்கேன். எவன் தட்டி தூக்குறானோ அவனுக்குத்தான் இசை. இந்த தரப்பு தானே எங்க கிட்ட சிக்கிருக்கா. இதுக்கு முன்னாடி எங்க சிக்கினாலும் அவ தப்பிச்சு வந்துருவா. அவளுக்குள்ள 2 இருக்குது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? உண்மையத்தான் சொல்ற. அவ எங்க சிக்கினாலும் தப்பிச்சிருவா. ஆனா இந்த திருப்பு அவளால தப்பிக்க முடியாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இங்க இருந்து என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போவேன். என்ன பொம்மிமா மூளைக்கு விலை பேசிருக்கீங்க அப்படித்தானே? அதுக்கு குறுப்பா மாஃபியா மாதிரி குத்திட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி ஆளுக்கால தேடிட்டு இருக்கீங்க? பொம்மிமாக்கு என்ன நடந்தது? விலை மதிக்க முடியாதது. அது மட்டும் எங்க கையில கிடைச்சதுன்னா இந்த பூமி, இந்த ராஜ்ய பாரம் அத்தனையும் எங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அப்படி என்னத்தான் பொம்மிமா கண்டுபிடிச்சாங்க? ராஜ்ய பாரம், இந்த பூமியின் ராஜ்ய பாரம். இது ஏன் சமஸ்தானம்? மனுஷனுக்கு அழிவே இல்லை. அவன் ஆண்டாண்டு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். பொம்மிமா உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சா. அவ கண்டுபிடிச்ச அடுத்த நொடியே அதை திருட்டாங்க.
திருடிட்டாங்களா? அவ புத்திசாலி. எப்படியும் இத நம்ம கிட்ட இருந்து திருடிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கான ஃபார்முலாவை தம் மூளைக்குள்ளே வச்சுட்டா. இதுக்கு மேல யாரையும் நம்பி புரோஜனம் இல்ல. நானே உள்ள போறேன். இல்லைங்க, அது கிங்ஸ் உள்ள போயிருக்கல. உங்களுக்கு ஒத்துக்கிறது, நீங்க நில்லுங்க. அவங்க அப்பப்ப தகவல் எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் பாதுகாப்பு இல்லாம உள்ள போகல. உள்ள என்ன நடக்குன்னு பாத்தீங்கல்ல? கிங்ஸ்னு கோவிந்தன தருவாங்க. புள்ளையில காணுமே. அதான் தெரியல. உள்ள போயிருக்காங்கல்ல, பாக்கலாம். கண்டிப்பா பிடிச்சிருவாங்கண்ணே. அவங்க எல்லா மிஷினோட தான் உள்ள போயிருக்காங்க. கண்டிப்பா வெளியில வந்துருவாங்கண்ணே. என்ன கோல மாதிரி வேஸ்ட் மட்டும் நினைக்க சொல்லியா? நான் இறங்கி போறேன். என் புள்ளியோட வாரேன். வேண்டாண்ணே, உங்களுக்கு என் புள்ளைய காப்பாத்தாம என் உசுறு போகாது. என் உசுறு போய் என் புள்ளைய காப்பாத்தணும்னா அதையே செய்ய நான் தயாரா தான் இருக்கேன். நானே உள்ள போறேன். ஆனா போலீஸ் எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க. பந்தோபஸ்து நிறைய இருக்குது. அவங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் புள்ளைய காப்பாத்ததுக்கு நான் தான் உள்ள போவேன். ஆனா அவங்க மாஃபியா கும்பல் மாதிரி தெரியுதுன்னு. அவங்க யாராவும் இருந்துட்டு போட்டோம். நான் என் புள்ளைய காப்பாத்ததுக்கு உள்ள போறேன். சரி, நான் வரேன். நீ வேண்டாம், இல்ல இருந்துக்க. இல்லண்ணே, நான் உள்ள வரேன். என்னடா இடம் இப்படி இருக்குது? அண்ணே, இவங்க ரொம்ப நாளாவே இங்கதான் இருந்திருக்காங்கண்ணே. இதையோ தேடிதான் இங்க வந்திருக்காங்க. இவங்க இப்ப இல்ல, பல வருஷமா இங்கதான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயமா அதை ஆராய்ச்சி பண்ணதுக்காக இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மனுஷங்க தான். என்னமோ தேர்ல சவுண்ட்ல கட்டமா இருக்குது. அண்ணே, அவங்க தங்களை சாத்தானா நினைக்கிறவங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க பல வருஷமா உசுரோட இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க சாகாம பல வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சாகா வரம் பெற்றவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட்ல அப்படிதான் தெரியுது. கிங்ஸ்லின் அனுப்பின வீடியோல அப்படிதான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் கவின் தனியா போயிருக்கான், அங்கேயும் அப்படிதான் நடக்குது. ஆனா என்ன, இசையும் ராணியும் தான் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேரும் கேமராவோட உள்ள போலனால என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இசையும் ராணியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, வா தேடி போகலாம். அண்ணே, கேமராவெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். நம்ம கிட்ட இருந்து நம்ம கேமரா எடுக்கக்கூடாது. இல்லைன்னா நம்மளை யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம கேமராவோட போனதான் வெளியில இருக்கணும், நம்மளை காப்பாற்ற முடியும். காத்து கொண்டும் கேமராவை எடுத்துறாதீங்கண்ணே. சரி. என்னடா அது பயங்கரமா இருக்குது? இதை பார்த்தாலே என் பொண்ணு பயந்துருப்பாள. எப்படா என் பொண்ணு பயப்படாம இருப்பா? நமக்கே கொலைலாம் நடக்குது, ஏதோ ஸ்மெல் வருது. எப்படா என் பொண்ணு உள்ள இருக்கா? அதான் சொன்னேனே, இவங்க ஏதோ சாகாம பல வருஷம் உயிரோட வாழ்றதா நினைச்சிட்டு இருக்காங்கண்ணே. இவங்க உணவு மாமிசம் தான். என் புள்ள எப்படா இருப்பா? சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இசை, இசை! என்னடா இதெல்லாம் எப்படா கருத்து என் பொண்ணு பயப்படாம இருப்பா? என்னடா இதெல்லாம்? சரிங்கண்ணே, சீக்கிரம் இசை கண்டுபிடிச்சலாம். சீக்கிரம்டா. பொம்மை மரத்தான் அத்தனையும் பொம்மை மாதிரி வீரமா இருக்குது. எங்க வீட்டு பொண்ணு என்ன பண்ண? வீட்டு பொண்ணை எதுவும் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. எங்களுக்கு தேவை உசுர் இல்ல. ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது. இல்ல அப்படியே பூமியோட வச்சு உங்களை குழி தாண்டி புதைச்சுவேன். அப்படி பூமிக்குள்ளே சாவுங்கன்னு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இவங்க தன்னை வேற மாதிரி நினைக்கிறவங்க. இவங்க மனசு தன்மையில இருந்து மாறி பல ஆண்டுகளா இருக்கும். இவங்க கிட்ட மனசு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இவங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள தன்மை எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், அது பூமிமா சம்பந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கணும். அது என்ன நமக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டாக்டர் இல்ல, அதான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, எங்களுக்கு இசை வேண்டாம், ஆனா இசை உயிரோட இருக்கணும். ஆனா அவன் முழுக்க எங்களுக்கு சொந்தமா, எங்களுக்கு முதலாளியா இருக்கணும், எங்க பாஸா இருக்கணும். உங்களுக்கு பாஸா இருக்கணுமா? எங்களுக்கு பாஸ் எங்க கடவுள்,
எல்லாமே இசை. ஆஹா, பொம்மிமா பொம்மிமா பொண்ணு, பொம்மிமாக்குள்ள இருக்கிற மூளை அது எங்களுக்கு வேணும். அவதான் எங்களை அரசாளணும். இவங்களுக்கு நான் பைத்தியமாடா அண்ணே. அதான் சொன்னேன், அவங்க ஏதோ உன்னை தேடி தாங்க வந்திருக்காங்கண்ணே. அண்ணே, இவங்க நம்ம அத்தை பொம்மி அங்க இருக்கும்போதுல இருந்து இவங்க இங்கதான் இருக்காங்க. நம்ம அத்தைய ஏதோ இவங்க தான் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம அத்தைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு எல்லாமே பொம்மிமாதான். எங்களுக்கு பொம்மிமாவோட வாரிசு வேணும். எங்களுக்கு குருவா, எங்களுக்கு தலைவனா, எல்லாமா இருக்கிறதுக்கு இசை வேணும், இல்ல பாஸ் வேணும். சொட்டே எண்ணிடுவேன். அது ஏன் புள்ள சும்மா தேவையில்லாம வேணும் வைக்கணும்னு சொல்லி உள்ள இழுத்து வச்சிருந்தீங்க. அவ்வளவுதான், குழச்சி போடுறாங்க. ஜானுக்கு புள்ள பாசம் அதிகம். என் புள்ளைக்கு மட்டும் உண்மையிலே ஏதாவது ஆச்சுது இந்த பேசிட்டு இருக்கிய ஒண்ணு இருக்காது. அண்ணே, இவங்க ஒரு மாதிரி ரொம்ப நாளா இருக்கும்ண்ணே. இவங்களாம் மனுஷன் கிடையாதா? இல்ல, மனுஷங்க தானே. அவங்க தன்னை இப்படி உருவாக்கிப்பாங்கண்ணே. நீங்க படிச்சது இல்லையா? இப்படி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்கண்ணே. இவங்க தன்னை வேற மாதிரி கற்பனை உலகத்துல வாழ்ந்து தன்னை அதுக்கேற்ற மாதிரியே உருவாக்கிடுவாங்க. அதுக்காக நிறைய பேர்லாம் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நெட்ல, எல்லாம் கரெக்டா வரும். என்ன இளவு இதெல்லாம்? இசை உங்களுக்கு இனிமே திரும்ப கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். டேய், நீ மனுஷன் இந்த மாதிரி பல நாளா இருக்கும். நாங்க மனுஷங்கிட்ட எந்த எல்லைக்கும் போய் உங்களை அடிக்க முடியும். இவங்களை அடிச்சு போடுறா. இவனை அடிக்க முடியாது கொடுக்க. அடச்சே, பயப்படு. உங்களுக்கு பயமா இல்ல? நாங்க இருக்கிறவன பார்த்து பயப்படணும். என் புள்ளைய மட்டும் ஏதாவது பயம் காட்டி வச்சிருந்தீங்க, அப்ப இருக்கடா உங்களுக்கெல்லாம். தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க ஜானே. அவனை பார்த்து நாங்க தான் பயந்து போயிருக்கோம். அவ பொம்மிமா பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டா ஜானே. இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான்? இவன் என்ன உணர்தான்? அவ பொம்மிமாவ உருவெடுத்து பல மணி நேரம் ஆகி போச்சுது. இசைமா, இசை, ராணி, ராணி. அண்ணே, நீங்க எவ்வளவு வந்தீங்க? நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் பிள்ளைய கண்டுபிடிக்கல. என்னண்ணே, மரம் முடிச்ச மாதிரி மர்ம தேசம் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. எங்க நிக்கும், எங்க வாரம், எங்க போறோம் எதுவுமே தெரியலண்ணே. எங்க பார்த்தாலும் புறநாத்த வேலை. எப்படா பிள்ளைங்க உள்ள இருக்காங்க? யாராவது ஒருத்தையாவது பாத்தீங்களாடா? என்ன பார்க்கவே இல்லைண்ணே. பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. Kenapa tak tidur lagi? அண்ணே, இசைண்ணே, அண்ணே, இசைண்ணே. இசை, அதோட துன்பத்தை காட்டியிருக்கடா. ஹாய் இசைங்க. Kenapa tak tidur lagi? Jingle bell, jingle bell, jingle, jingle, jingle bell. Uncle, uncle mana? Uncle mana? Ah!
பொம்மிமா வேணும். பொம்மிமா பொண்ணு எனக்கு வேணும். எனக்கு அவ வேணும். அவ ரத்தத்தை அப்படியே குடிக்கணும். அவளானவா குடிக்கணும். இது வரையா ஏக்கா, நீங்க அங்க தள்ளி உட்காருங்க அக்கா. ஏக்கா, என்னதான் அரெஸ்ட் பண்ணிட்டீல? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாக்கா? நீங்க குட்டி பாப்பாவா இல்லைன்னா 60 வயசு கிழவியா? ஏதாவது கேட்டோம்னா பாட்டு படிச்சு என்ன சாகடிக்கிய. உங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியல. நீங்க பேசுறதெல்லாம் குழந்தை மாதிரி தான் பேசுறிய. ஆனா நீங்க ரொம்ப பயம் காட்டுறீங்க தெரியுமா? நீ என்னதான் அரெஸ்ட் பண்ணிட்டீல? அதான் ரொம்ப நேரமா உட்கார வச்சுட்டீல. அது எதுக்கு நீங்க அழுதிய? நாங்க தானே அழணும். நானும் பார்த்துட்டே ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கீல. என்னத்துக்கு? பாப்பா சி பாப்பாவா பீப்பாவான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. தெரியாம உன்னை பத்தி தெரிஞ்சு கேள்வி கேட்டுட்டேன். வீட்டு இப்படி பேசுறா, நான் இதுக்கே செத்துருவேன். ஆமா, நீ என்ன பயன்படுத்தி சாகணும் இல்ல. நீ இப்படி பேசி என்ன சாகடிச்சிருவேன். சரிக்கோ, என்ன அங்கங்க நவள விடாம இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீல. உங்களுக்கு அப்படி என்னத்தான் என்கிட்ட இருந்து வேணும்? நான் கொஞ்சம் நவுண்டாலும் உங்களுக்கு கோவம் வேற வருது. சரியான ஆளுகிட்ட சரியான வேலை தான் கொடுத்துருக்காவ. தெரிஞ்சது அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்காவன்னு நினைக்கேன். பாப்பா சப்பா, ஓ பேர் என்ன பேரு? வெளிநாட்டு பேயா இருக்கும் போலுக்கு. சரி சரி சரி, ஆளாதீங்க ஆளாதீங்க. எனக்கு உங்க ஒரு பாசம் தெரியாது பார்த்துக்கங்க. இனி எத்தனை நாள் உங்க மாற அடிக்க போறேன்னு எனக்கும் தெரியல. குழந்தைங்க என்ன தூங்கணும். தூங்குறது அநேகமா இவ இந்த ஆசிரத்துல தான் பிறந்திருப்பாவன்னு நினைக்கேன். பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்காவ, இங்கேயே வளர்ந்துகிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். நான் சொன்னது சரிதானே? ஐயோ மொல்லமா மொல்லமா, தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பிளட்டா போடிக்க ரத்தத்தை குடிப்பேன். ரத்தம் எனக்கு பிடிக்கும். அட எடுபட்டவள, தெரியாம தண்ணி குடின்னு சொல்லிட்டேன். என்னங்க, என் பிளட் தான் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். கஷ்டப்பட்டு எங்க அப்பா அருகருக்கு சேர்த்து என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. என் ரத்தம் தான் பிடிக்குமா? உனக்கு தண்ணி குடின்னு சொன்னது ஒரு தப்பா போச்சு போலுக்கு. நல்லதுக்கு காலையில எப்படி பாரு, தண்ணி குடின்னு சொன்னதுக்கு என் ரத்தத்தை குடிப்பாளா? அதி தண்ணி ரத்தம் உனக்கு ஒண்ணு. ரத்தத்தை குடிச்சு ரத்தத்தை குடிப்பேன். போதும், மூச்சு நின்னுற போது. ரொம்ப உன்னிக்கிட்டு கணக்காத. சரி குழந்தை பை தானே, கொஞ்சம் இறக்கப்பட்டா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. லாஸ்டா கேட்க என்ன விடிப்பே விடுவிக்க மாட்டியா? லாஸ்டா கேட்க என்ன விடுவிச்சிரு, நான் போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுறே. முடியாது அக்கா, அக்கா நம்ம ரெண்டு விளையாடுவோம்மா. அதே குழந்தை பேய்க்கு கூட விளையாட தெரியும் உங்களுக்கு. சரி என்ன விளையாடலாம்னு சொல்லி நம்ம விளையாடலாம். இப்பதான் நீ நல்ல பிள்ளை, இப்படிதான் இருக்கணும். பேயா இருந்தாலும் குழந்தை தான். இது விளையாடுன்னு சொல்றது எவ்வளவு நல்லா இருக்குது. இனிமேல் இப்படிதான் சொல்லணும், சரியா? சரி சரி, அக்கா உன் கூட விளையாடுறேன். என்ன விளையாட்டுமா விளையாடணும்? இது எவ்வளவு நல்லா இருக்குது. அதுக்கு போட்டு நீ இவ்வளவு நேரம் பயம் காட்டிட்டியா? நான் கூட நீ குழந்தையா பேயான்னு சந்தேகப்பட்டுட்டேன். குழந்தைன்னா குழந்தை மாதிரி பேசணும். இப்ப நல்லா இருக்குது விளையாடுமான்னு கேட்டது இப்படிதான் பேசணும். சரி பாப்பா சொல்லு, நம்ம என்ன விளையாடலாம்? செத்து செத்து விளையாடுவோம்மா.
செத்து செத்துல ஆடுவோமாவா? நல்லா இருக்கும். செத்து செத்து லாண்டா நல்லா இருக்கும். நீ ஒரு அட்டி சாவு, நான் ஒரு அட்டி சாவுதே. செத்து செத்து ஆடுவோம். நீ ஃபர்ஸ்ட் சாவு, நான் ரெண்டாவது சாவுதே. சரியா? அது நானும் ஃபர்ஸ்ட் சாவணும். ஏன்னா அப்படி நான் போய் சேர்ந்துடலாம் பத்தியா? இது சரியான சந்தர்ப்பம். இது சரியான விளையாட்டு தான். சரி, நீ குழந்தை கேட்டதுனால உன் விளையாட்டுக்கு நான் ஒத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். செத்து செத்து தானே விளையாடணும், விளையாண்டுட்டா போச்சுடி. செத்து செத்து விளையாடலாம், செத்து செத்து விளையாடலாம், செத்து செத்து விளையாடலாம். அத்தி செத்து செத்து தானே விளையாடுவோன்னு சொன்னேன், அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷப்படுது. அத்தி பெரிய பிளானா போட்டிருக்குமா? நான் ஒரு பிளான போட்டு அது ஒரு பிளான போட்டிருக்கும் போலுக்க. அத்தி சந்தோஷப்படாத சரியா? ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? முத நீ சாவு, ரெண்டாவது நான் சாவுறேன்னு சொல்லலாம். அது செத்து போயிடும், நாம இங்க தப்பிச்சு போயிடலாம். அது வேற ஒண்ணு இல்ல. நான் பெரிய அக்கா பத்தியா, நீ சின்ன அக்கா பத்தியா, நீ குழந்தை பத்தியா? அதனால நீ ஃபர்ஸ்ட் செத்துரு, நான் ரெண்டாவது சாவுதே. நான் அதை ஏற்கனவே செத்துட்டேனே. இது ரொம்ப சாதிக்கிற. ஏற்கனவே செத்துட்டியா? இப்ப நான் சாப்பிடுமா? இல்ல, நீ இன்னொரு அட்டி சாவு, நான் ரெண்டாவது சாவுதே. அப்படின்னா நான் சாவணும்னா எனக்கு ரத்தம் தேவை. ஒரு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டா கொண்டுருவேன் பாத்துக்க. யார் ரத்தத்தை நீ குடிச்சு சாக வேண்டாம். நீ யார் ரத்தத்தை குடிச்சாலே நான் செத்துருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். நீ முதல் சாவு, நான் ரெண்டாவது சாவுதே சொல்லிட்டேன். சரி, அப்போ ரெண்டு ஒண்ணு சாவலாம். அட எடுபட்ட பிசாசு போய் உள்ள, நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருந்திருக்க. அது எப்படி சேர்ந்து சாவலாமா பத்தியா? என்ன சச்சத்துல எப்படி சாவலாம்? வெரி சிம்பிள். அடேங்கப்பா, குதிகாத்த பத்தி அதுக்கு அட ஒக்க மக்க, உனக்கு மியூசிக் ஒரு கேடு. ஆடுறது செத்து செத்துல ஆடணுமா? இதுல பாட்ட பாரு. சரி சொல்லு, எப்படி செத்துல ஆடணும் சொல்லு. அது ரொம்ப தாயே, நீ சொல்லி முடிக்கல விடுஞ்சது. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதானே? ஸ்டார்ட் மியூசிக். உன் கையில கொண்டு அந்த இசை என்ன பிடிச்சு கொடுத்துட்டா பாரு. பிடிச்சு கொடுக்க காலே இல்லைன்னு உன் கையில என்ன பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டால. நான் உன்னை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும்பாடு படுதேடா. சரி சரி சீக்கிரம் சொல்லு. நான் உன்னை கடிச்சு தின்பேன், நீ என்ன கடிச்சு தின்னு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். உன் உடம்புல எது உருவனே தெரியல, ரத்தம் ஒண்ணு ஓடுதாரு கூட தெரியல. இதுல நான் திங்கிறோம், அது என்ன திம்பாவா? அதுல கூட எவ்வளவு புத்திசாலித்தனம் பாரு. எவ்வளவு பேயா இருந்தாலும் ரொம்ப விவரமா தான் இருக்குது. ஏமா தாயே, நீ ரொம்ப விவரமா தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இப்ப நீ என்ன கடிச்சதுன்னா உனக்கு 7 நாளைக்கு பசியே எடுக்காது. ஆமா, அவ்வளவு குளு குளுன்னு அமுல் பேபி மாதிரி இருக்க. அமுல் பேபி மாதிரி, ஆப்பிள் மாதிரி இருக்க. உனக்கு கடிச்சு திங்கிறதுக்கு நல்லதா இருக்கும். ஆனா நான் உனக்கு திங்க முடியுமா? அட இருப்பா, நீ இதுக்கிட்ட நான் பேச்சு ஆத்த முடியல. அதுக்கு அடுத்து ஒன்று வந்து கூப்பிட்டு இருக்கு. ஆளுக்கால பிச்சு திங்கிறதுலே குறியா இருங்க. அடி என் பொண்டாட்டி. அது எங்கேயோ கேட்ட குரல். அது என் காதுல இன்னும் தேன் வந்து பாயுதே. என்னங்க இப்ப போடுற மியூசிக்க. ஒரு நேரம் குழந்தை மாதிரி பண்ணு, ஒரு நேரம் 80 வயசு கிழவி மாதிரி பண்ணு. என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன விட மாட்டேன்னு படாத பாடுபடுத்துது. செத்து செத்து ஆடணுமா? சரி, நீ இங்கிருந்து போக முடியாது. நான் சொல்லல. அதுக்கட கிழிச்சு வா. போக முடியாது. உங்க சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு. அது இது குழந்தை நினைச்சு தப்பாட போட்டுறாதீங்க. இது குழந்தைலாம் கிடையாது. அது இதுகிட்ட இருக்க பவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாருங்க, நீ எப்படி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கேன்னு. நானும் பேசினாலே பாரியார் செத்துருவேன். ஆனா இது என்ன செத்து செத்து நாளாமனு கூப்பிடுது. இசைங்க ஏங்க, இதுக்கு காவலுக்கு வச்சுட்டு அவ எங்க கண்டுபிடிக்க போயிருக்கா? கண்டுபிடிக்க போயிருக்காளா? ஐயா
நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொண்ணு இல்ல. என்னட்டு உளறிட்டு இருக்க? அது நான் கூட இது ஏதோ காமெடி பீஸ் நினைச்சேன். அது காமெடி பீஸ்லாம் இல்லவே இல்ல. அவ உண்மையா ஜீரவத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அது இப்பதான் பார்த்தேன். என்னட்டு உளறிட்டு இருக்க? இத்தனை கூட்டம் நிஜப்பவளை ஏன் சுத்தி சுத்தி தூக்குதுன்னு இன்னைக்கு தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? அத்தை நீங்க நான் நினைக்கிற மாதிரி இசைப்பவள சாதனை பவளெல்லாம் கிடையாது. பொம்மிமா பொண்ணுங்களுக்கு 100% பொருத்தமானவா. பொம்மிமா மூளை வேற எங்கேயும் இல்ல, இந்த பவளட்ட தான் இருக்குது. என்னட்டு உளறிட்டு இருக்க? அவ விஸ்வரூபத்தி, அவ பேச்சு, அவ இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு தானே பார்த்தேன். பொளந்து கட்டிட்டா. அப்படி ஆக்ரோஷத்துல அப்படின்னா பாருங்க, அவளுக்குள்ள எத்தனை பொம்மிமா. ஹாத்தி சொல்லட்டி சொல்லட்டி இந்த பியாயில ஒண்ணுமே இல்ல, டம்மி பீஸ். அவ பியாய்க்கெல்லாம் பியாயி. என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன். ஐயோ, இதுக்குள்ள தான் பொம்மிமாவே இருக்கா. அத்தே, இங்க இருக்க ஆவியெல்லாம் ஒரு செகண்ட்ல அடக்கிட்டா. அவ கண்ணுல ஒரு பவர் வந்தது பாருங்க. இந்த பயவுளை தேடி தான் கூட்ட கூட்டமா வந்துட்டு இருக்கானுங்க. இவகிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் மூடி காப்பாத்துறது யாரு தெரியுமா? உங்க தம்பி கிங்ஸ்லி. இசைக்கிட்ட பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் கிங்ஸ்லிக்கு நல்லாவே